ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி மாட்டின்னு தான் மிச்சம். என்னென்னா, ஒரு ஸ்மால் ஸ்டோரி மூலிமா அதை புரிய வைக்கிறேன். ஒரு ரேட் ஒரு ஃபார்மர் வீட்டில் இருக்குது. அப்போ அந்த வீட்டில் ஓட்டை போட்டு அங்கே இருக்கிற அரிசி, பருப்பு வகைகள், தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு வர வேலை அதுக்கு உண்டு. இந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, இந்த எலியை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எலி கிளிப் ஒன்று வைக்கிறாரு, எலி கூண்டு வைக்கிறார். அந்த எலி கூண்டு பார்த்தோன்னையும் அந்த எலி போயிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லுது, ஐயோ ஒரு அதிர்ச்சி காத்துனுக்குது, எலி கூண்டு வச்சுருக்குறாங்க, ஒரு கூண்டு வச்சுருக்குறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. சேவல் என்ன பண்ணுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அது எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, அது வச்சுக்கிறது உனக்கு தான்ன்ற மாதிரி தோணுது, ஆனால் நீ தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும், அதனால் அது எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என் ஆளை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது, ஒரு பிக்கு கிட்ட போகுது. அந்த பிக்கு கிட்ட போயிட்டு என்ன சொல்லுது, இதாட்டம் ஆபத்தில் மாட்டின்னுக்கிறோம், அங்கே ஒரு கூண்டு வச்சுருக்குறாங்க, அது என்னத்துக்குன்னே தெரில, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு பார்த்தோன்னே அந்த பண்ணி நான் சொல்லுது, அப்பா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, அது எனக்கு என்னவோ உனக்கு மாதிரி தான் தோணுது, ஏன்னா அது எலி கூண்டு மாதிரி தான் இருக்குது, அதனால் உனக்கு தான் அது வச்சுருக்குறாங்க, ஆனால் நீ பத்திரமா இருந்துக்கோ அதனால் அதுவும் ஒதுங்கிடுது. அதுக்கப்புறமா அது புல்கிட்ட போகுது, மாடுகிட்ட, இதாட்டா அங்கே ஒரு கூண்டு வச்சுருக்குறாங்க, என்னன்றதே புரியல, கொஞ்சம் நம்மளை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது அதுவும் என்ன சொல்லுது, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், அதனால் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீயே டீல் பண்ணிக்கோ அப்படின்றது அங்கேயே சொல்லிடுது. ஸோ அதுக்கப்புறம் எலி என்ன பண்ணுது, ஓகே திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம், ஸோ நம்ம தான் நம்மளை சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு, ஸோ நம்ம எப்படியாவது ஃபேஸ் பண்ணலாம், வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அது உஷாராக இருக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த எலி குண்டு வச்சுட்டு நைட்டில் தூங்கும்போது டமால் ஒரு சத்தம் வருது. அந்த ஃபார்மர்ஸ் ஒய்ஃபும் என்ன சந்தோஷப்பட்டு, அப்பா எலி மாட்டிக்கிச்சுரா அப்படின்னு இருட்டில் என்ன பண்ணுறான், கை வச்சு அந்த எலி குண்டை தொட போகும்போது அங்கேருந்து பாம்பு அவங்க ஒய்ஃபை குத்திடுது. குத்தினோடனே ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறான். அங்கே வைத்தியர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, அதனால் ஃபீவரும் வருது, அதனால் ஃபஸ்ட்டு சிக்கன் சூப் கொடுங்க, சிக்கன் சூப் கொடுத்தா ஃபீவருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சிக்கனை கைமா பண்ணிடுறாரு, சிக்கன் சூப் வச்சு சிக்கன் சூப் கொடுத்துட்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிக்கன் செத்து போயிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க இன்னும் சீரியஸாக அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. அப்போ அந்த வைத்தியர் என்னன்னு சொல்கிறாரு, வேறு வழியே இல்லை, கொஞ்சம் நம்ம சீரியஸாக தான் பார்த்துக்கணுன்ட்டு பல ட்ரீட்மெண்ட் தராரு, ஆனால் சரியே ஆகலை. இதுக்குள்ளேயே அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, இவங்களை பார்க்குறதுக்கு ஒய்ஃபு சிக்காக இருக்கிறான்னு பார்க்க வராங்க. ஸோ அவங்களும் ஏதாவது சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கிற பன்னியை வெட்டிடுறாங்க. பன்னியும் கைமா ஆயிடுச்சு. ஸோ பன்னியும் காலி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் செத்துடுறாங்க. ஸோ ஃபியூனரல் வருது. அப்போ ஃபியூனரலுக்கு விருந்து சாப்பாடு போடணும், கறி விருந்து போடணுன்ட்டு பெரிய மாடை வெட்டிடுறாங்க. மாடும் கைமா பண்ணியாச்சு. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நம்ம நெய்பருக்கோ நம்ம சொந்தக்காருக்கோ வந்துச்சுன்னா, தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்போ இருக்கிற கொரோனா சிச்சுவேஷனுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன். இப்படி தான் சைனாவுக்கு கொரோனா வந்துச்சு, யாருமே கண்டுக்கல. சைனா சொல்லி பார்த்தாங்க, நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சீரியஸாக எடுத்துக்கல, இந்தியாவும் சீரியஸாக எடுத்துக்கல ஸ்டார்டிங்கில். மெனி யூஎஸ் கண்ட்ரீஸும் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில். இப்போ அது விளைவு கொரோனா மாதிரி தான் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த எலியுடைய கதையும். ஸோ அது சொல்லி பார்த்துச்சு, யாருமே கண்டுக்கல, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ கொரோனாவுக்கு இது ரொம்ப எக்ஸாம்பிளான ஸ்டோரின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாட் எவர் மைட் பி, ப்ளீஸ் இஃப் எனி நெய்பர் இஸ் அட் ரிஸ்க், நம்மளுக்கும் அது ரிஸ்க்குன்னு புரிஞ்சுக்கின்னு நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லைனா நம்ம மாட்டிப்போம் கொரோனா மாதிரி. ஸோ ட்ரை டு ஹெல்ப் அதர்ஸ், இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் விட்டுறாதீங்க. ஏன்னா சோஷியல் இஷ்யூன்னு வரும்போது எல்லாரையும் ஹெல்ப் பண்ணால் தான் உயிர் காத்துக்க முடியும். ஒரு சொசைட்டியல் இஷ்யூ வரும்போது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் இண்டிவிஜுவலாக. இப்போ கொரோனா டைமில் மாஸ்க் போடணும்னு சொல்லிக்கிறேன், நான் கையில் வச்சுருக்கிறேன், ஸ்பீச்சால் நான் போடல. ஓகேவா? ஸோ மாஸ்க் போடணும், ட்ராவல் பண்ணக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இது இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் பாதுகாத்தா தான் ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகும், கொரோனாவை ஒதுக்கலாம். ஸோ
இட்ஸ் அ வேர்ல்டு மெசேஜ் உங்களுக்காக நான் தரேன் இது. ஸோ இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் அ சோஷியல் ப்ராப்ளம். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு ஹெல்ப் இண்டிவிஜுவலி. இந்த ரேட்டுக்கு வந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் ரேட் தப்பிச்சிச்சு, சேவல் மாட்டிக்கிச்சு, பன்னி மாட்டிக்கிச்சு, மாடம் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் சொசைட்டியில் என்ன நடந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். டேக் கேர். பை பாய்.